சமாதான பலியாக செலுத்தப்படும் மிருகங்களின் மாம்சங்களை வேக வைப்பதற்கு வெண்கல கொப்பரைகள் செய்யப்பட்டிருக்கிறது. இவற்றின் எண்ணிக்கை ஏராளம். வெண்கல கொப்பரைகளில் வேக வைக்கப்பட்ட மாம்சத்தை ஆசாரியர்களும் பலி செலுத்தியவர்களும் புசிப்பார்கள். அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். 1 சாமுவேல் 2:14. சாலமோனுடைய கட்டளை பிரகாரம் ஈராம் கொப்பரைகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கலங்களையும் செய்கிறான். இவ்விதமாய் ஈராம் கர்த்தருடைய ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையையும் செய்து முடிக்கிறான். சாலமோனுடைய கட்டளை பிரகாரம் ஈராம் செய்த எல்லா வெண்கல வேலைகளின் விவரமும் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றின் விவரம் வருமாறு: 2 தூண்கள், 2 தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கும்பங்கள், தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கும்பங்கள் மூடும் 2 வலை பின்னல்கள், தூண்களின் மேல் உள்ள 2 உருண்டை கும்பங்களை மூடும்படி ஒவ்வொரு வலை பின்னலுக்கும் பண்ணின 2 வரிசை மாதளம் பழங்கள், ஆக 2 வலை பின்னலுக்கும் 400 மாதளம் பழங்கள், 10 ஆதாரங்கள், ஆதாரங்களின் மேல் வைத்த 10 கொப்பரைகள், ஒரு கடல் தொட்டி, கடல் தொட்டியின் கீழ் இருக்கிற 12 ரிஷபங்கள், செப்பு சட்டிகள், சாம்பல் கரண்டிகள், கலங்கள். கர்த்தரின் ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு ஈராம் செய்த இந்த எல்லா பணிமுட்டுகளும் சுத்தமான வெண்கலமாயிருக்கிறது. யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியிலே சுக்கோத்துக்கும் சர்தானுக்கும் நடுவே களிமண் தரையிலே சாலமோன் ராஜா இவைகளை வார்ப்பிக்கிறார். இந்த சகல பணிமுட்டுகளின் வெண்கலம் மிகவும் ஏராளமாயிருந்தபடியினால் சாலமோன் அவைகளை நெருக்கவில்லை. அதனுடைய நிறை இவ்வளவு என்று ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை. யோர்தானின் சமவெளியில் வெண்கலம் வார்ப்பிக்கப்பட்டது. சகல பணிமுட்டுகளின் வெண்கலம் மிகவும் ஏராளமுமாய் இருந்தபடியினால் சாலமோன் அவைகளை நெருக்கவில்லை. அதனுடைய நிறை இவ்வளவு என்று ஆராய்ந்து பார்க்கவில்லை.